மன்னா ஜனவரி 9. எழுந்து நில். 1 தீமோத்தேயு 5:22. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். தன் கல்வியில் சிறந்து விளங்கியவளும் தன்னை ஆழமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தவளுமாகிய ஒரு கிறிஸ்தவ மாணவி ஒரு பிரச்சனையை சந்தித்தாள். அவள் தன் பட்டப்படிப்பில் படிக்க வேண்டியதாயிருந்த அநேக புத்தகங்களுள் குறிப்பாக ஒரு புத்தகத்தில் தன் மனதை தீட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருப்பதை அறிந்தாள். அவள் அதுவரை தன் ஜீவியத்தை தூய்மையாக காத்து வந்திருந்தபடியால் இது அவளுக்கு ஒரு சவாலாக இருந்தது. ஒன்று, அவள் அப்புத்தகத்தை வாசிக்காமல் இருந்து தேர்வில் தோல்வியடைய வேண்டும், அல்லது அதை வாசித்து தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இவற்றில் ஒன்றை அவள் தெரிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. அவள் அதை குறித்து ஜெபித்து தன் மனதை தீட்டுப்படுத்திக் கொள்வதைக் காட்டிலும் தேர்வில் தோல்வியடைவதே நலம் என்று தீர்மானித்தாள். தேர்வின் போது வினாத்தாளில் அப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு அதிகமான மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் அப்புத்தகத்தை பற்றி 2 பக்கங்களுக்கு விமர்சனம் எழுதும்படியாக கேட்கப்பட்டிருந்தது. அவள் ஜெபித்து அப்புத்தகத்தில் அடங்கியுள்ள விஷயங்கள் எவ்விதம் ஒரு வாலிபனை தீட்டுப்படுத்தக்கூடும் என்பதையும் தீட்டுப்படுதலின் விளைவுகள் பற்றியும் 2 பக்கங்கள் எழுதினாள். அவள் அப்புத்தகத்தை மிக கடுமையாக கண்டனம் பண்ணி எழுதியிருந்தாள். தேர்வு முடிவுகள் வெளிவந்தபோது அந்த தேர்வில் அவள் அக்கல்லூரியில் தன்னுடன் பயின்ற மற்ற அனைவரிலும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்ததைக் கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். அன்பான தேவ பிள்ளையே, உன் ஜீவியத்தை தூய்மையாக காத்துக் கொள்வதற்கான விலை கிரயத்தை செலுத்த நீ ஆயத்தமா? நீ முதுகெலும்புள்ள ஒரு கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உறுதியாக நிற்கக்கூடாத ஒருவன் எப்படிப்பட்ட காரியத்திற்காக வேண்டுமானாலும் விழுந்துவிடக்கூடியவனாயிருப்பான். பரிசுத்தத்திற்காக நிமிர்ந்து நிற்பாயாக. ஒருவன் தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி ஒழுக்க நெறி தவறுதலாகிய தோல்வியே ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்னிங் மன்னா January 9th, 2026. Stand up. Keep thyself pure. 1 Timothy chapter 5 verse 22. A deeply committed Christian girl who was very bright faced a dilemma. Of the many books she had to study for her degree, there was a particular book which she knew contained defiling matter. As she had kept her life pure all along, this was a challenge to her. She had to choose between not reading the book and failing the exam, and reading it and passing the exam. She prayed about the matter and decided it would be better to fail in the exam than get her mind defiled. In the exam paper, it was required that comments about the book be written 1 page, and substantial marks were awarded for that question. She prayed and wrote a whole page on how the contents of the book could defile a young person and about the repercussions of defilement. She very strongly condemned the book. When the results were out, she found to her surprise and joy that she had secured the maximum marks in that exam. Dear child of God, are you willing to pay the price to keep your life pure? You must be a Christian with a backbone. The man who cannot stand for something will fall for anything. Stand up for holiness. The greatest failure in life is moral failure. May God bless you.